அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைக்காக தான் மனிதனை படைத்துள்ளான். இந்த உலகத்தை பொறுத்தவரை மூமின்களுக்கு ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கும். இன்பம் துன்பம் இது ரெண்டுமே கலந்து இருக்கிறது தான் இந்த உலக வாழ்க்கை. இது நிரந்தரம் இல்லாதது, மறுமையே நிரந்தரமானது. அதனால இந்த உலகத்துல நமக்கு பிரச்சனைகள் எல்லா விதத்திலையும் வரும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி சோதனைகள் வரும். சில பேருக்கு என்ன நடக்கும்? வறுமை இருக்கும். வறுமையை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அதே இன்னொரு சைடு நல்ல வசதியாக இருப்பாங்க, ஆனால் வேறு விதத்தில் அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். ஒன்று நோயை கொண்டு சோதிச்சிருப்பான், இல்லை அந்த செல்வத்திலேயே அவங்களுக்கு பெரிய ஒரு சோதனையாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி சோதனைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி சோதனைகள். இந்த சோதனையில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய நிலைப்பாடு என்ன, இதை பொறுத்து தான் இந்த உலகத்திலையும் அல்லாஹ் நமக்கு கூலியை தருவான், மறுமையிலும் அதை விட சிறந்த கூலியை தருவான். அதனால் ஒவ்வொரு முறை சோதனை வரும்போதும் அல்லாஹ் நம்மை சோதிக்க என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது, மறுமையே நிரந்தரமானது சொல்லிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த சோதனைகளை நீக்குவதற்காக என்ன வழி? நிறைய துவாக்கள் இருக்கு. குர்ஆன் மற்றும் ஹதீஸ்கள்ல நிறைய துவாக்கள் இருக்கு. அதுல சிறந்த துவாக்கள், நம்முடைய தேவைக்கு ஏற்ப துவாக்களை எடுத்து நம்ம ஓதிட்டு வரும்போது நிச்சயமா அந்த சோதனைகள் விலகும். அதனால் ஒவ்வொரு துவாக்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஓதிக்கிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும்ல, அதற்கேற்ற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஓதக்கூடிய துவாக்கள் நிறைய இருக்குது. குர்ஆனில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்று தந்துள்ளார்கள். இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை சொல்லிட்டு சில துவாக்கள் இருக்குல்ல, இன்னும் சில துவாக்கள் இருக்குது. அது பொதுவான துவாக்கள். பொதுவான துவாக்கள்னா எப்படின்னா, அதுக்கு நம்ம மீனிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், இது நம்ம வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த துவாக்களை நீங்கள் எடுத்து ஓதிட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் விதி மாறும், நல்ல முறையில் மாறும். இந்த பிரச்சனைகள் சொல்லிட்டு உங்களை சுற்றி பிரச்சனைகளாக நீங்கள் இருக்கலாம், ஃபுல்லாக உங்களை சுற்றி பிரச்சனைகளாக இருக்கும், அதில் நீங்கள் மாட்டிக்கொண்டு கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பொதுவான துவாக்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வாழ்க்கை, அதாவது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த உலகத்துலேயும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, மறுமையிலும் அதன் மூலமாக நமக்கு பலனுள்ள ஒரு வாழ்க்கை சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் ஒரு நிலையான வாழ்க்கையை வாழலாம். அந்த மாதிரி துவாக்களை தேர்ந்தெடுத்து ஓதும்போது ஒரு மனசில் ஒரு திருப்தியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், நமக்கு தேவையான எல்லா வெற்றிகளும் நமக்கு வரும். அப்படி நமக்கு என்றுமே பலன் தர மாதிரி ஒரு 3 துவாக்களை நான் தேர்ந்தெடுத்து இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். 3 துவாக்களுமே மிக 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 சிறந்த துவாக்கள், ரொம்ப சின்ன துவாக்கள் தான். இதை நீங்கள் டெய்லியும் ஒரு 3 முறை ஓதுனா போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஓதுறன்னு அவசியமே இல்லை. பொருள் உணர்ந்து 3 முறை மனசார நீங்கள் ஓதி வந்தாலே போதும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை நீங்கள் காணலாம். நான் ஒவ்வொரு துவாவை சொல்கிறேன். இந்த துவாவை ஓதுறதால என்ன பலன் அதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்போ தான் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதில் முதல் துவா, அல்லாஹும்ம அஸ்லிஹ் கல்பி வ அமலி. அல்லாஹும்ம அஸ்லிஹ் கல்பி வ அமலி. யா அல்லாஹ், என் உள்ளத்தையும் என் செயல்களையும் சீர்படுத்துவாயாக. நம்முடைய உள்ளம் சீராக இருக்கணும், செயல்களும் சீராக இருக்கணும். இந்த ரெண்டுமே சீராக இருக்கும்போது மற்றது எல்லாமே சிறப்பாக அமையும். ஏன்னா உள்ளம் மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி எந்த நேரத்தில் மாறும் சொல்லிட்டு ஒரு சீர் இல்லாத ஒரு நிலையில் உள்ளம் இருக்கும்போது நம்முடைய செயல்களும் மாறும். அதை பொறுத்து, உள்ளத்தை பொறுத்து தானே செயல்களும். இந்த ரெண்டுத்தையும் சீர்படுத்தி அல்லாஹ்விடம் கேட்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதும் நம்முடைய கல்பை தான் பார்க்கிறான், அதாவது உள்ளம். அந்த எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவங்க உள்ளத்துக்கு ஏற்ப, அவங்களுடைய நியத்துக்கு ஏற்ப தான் அதற்கான கூலிகளும் கொடுக்கப்படும். அந்த உள்ளம் சீராக இருந்துச்சுன்னா மற்றது எல்லாமே சரியாக இருக்கும். அதை கேட்கக்கூடிய துவா தான் இது. மிக சிறந்த துவா இது. சின்ன ஒரே ஒரு லைன் தான், ஆனால் நிறைய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. இந்த துவாவை ஓதிக்கிங்க. அடுத்து 2வது துவா, அல்லாஹும்ம அஜ்அல்னி மினல் முஃப்லிஹீன். அல்லாஹும்ம அஜ்அல்னி மினல் முஃப்லிஹீன். யா அல்லாஹ், என்னை வெற்றி பெற்ற கூட்டத்தாரில் ஒருவராக ஆக்குவாயாக.
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான் வெற்றி பெற்ற கூட்டத்தார் சொல்லிட்டு. அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தாருக்கு அல்லாஹ் கொடுக்கும் பரிசு என்ன? ஸ்வர்க்கம், நிலையான ஸ்வர்க்கம். ஸ்வர்க்கம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நமக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட நம்ம கிடையாது. ஆனால் ஹதீஸ்களில் இருக்குது, நபி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்தை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். ஆக மொத்தம் நாம் கேட்டிருக்கோம், பார்த்தது கிடையாது. அப்படி கேட்கும் போதே நாம் என்ன ஆசைப்படுறோம்? சொர்க்கம் வேண்டும், சொர்க்கம் வேண்டும் சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்களை இந்த உலகத்தில் நமக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கும், அது எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறோம். இது ஹராமு, இது கூடாது, இது செஞ்சால் சொர்க்கம் கிடைக்காது சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்னா வெற்றி பெற்ற கூட்டத்தார். இந்த வெற்றி பெற்ற கூட்டத்தாரில் நபிமார்கள், சஹாபாக்கள், சாபிஹீன்கள், நல்லறம் செய்த மனிதர்கள் சொல்லிட்டு எல்லாருமே அடங்குவாங்க. நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம், அது நல்லதா கெட்டதா, நல்லது நினச்சி சில விஷயங்களை செய்வோம், ஆனால் அது கெடுதலாக இருக்கும். அல்லாஹ் அதற்கு கூலி தந்திருக்க மாட்டான், நமக்கு தெரியாது. சில விஷயங்கள் தவறாக நடக்கும், நமக்கு தெரியாமல் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வெற்றி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவது, அதுதான் நிரந்தரமானது. நாம் ஒரு நினைப்போம் வெற்றி கிடைக்கும் சொல்லிட்டு, அது இல்லை வெற்றி. இந்த உலகத்தில் இருக்கிற வெற்றியெல்லாம் வெற்றியே இல்லை, அது நிலையானதே இல்லை. நிரந்தரமான வெற்றி மறுமை தான். அப்போது இந்த உலகத்தில் நாம் செய்கிற விஷயங்களை பொறுத்து தான் அந்த வெற்றி நிர்ணயிக்கப்படும். ஏற்கனவே நிர்ணயிச்சிட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, வெற்றி பெற்ற கூட்டத்தார் சொல்லிட்டு ஏற்கனவே நிர்ணயிச்சு வச்சுட்டான், இவங்கெல்லாம் வெற்றி பெற்றவங்க சொல்லிட்டு. அந்த கூட்டத்தாரில் நம்முடைய பேரும் இருக்கணும். அதற்கு வேண்டி கேட்கக்கூடிய துவா தான் இது. அவசியம் இந்த துவாவையும் நீங்கள் ஓதிக்கிங்க. அடுத்து 3வது துவா, அல்லாஹும்ம அஜ்அல்னி மினஸ் சாலிஹீன். அல்லாஹும்ம அஜ்அல்னி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், சாலிஹான கூட்டத்தார், அதாவது நல்லவர்களின் கூட்டத்தாரில் ஒருவராக நானும் இருக்க எனக்கு உதவி செய்வாயாக. அந்த ஒரு இதில் நாம் இருக்கணும் சொல்லிட்டு கேட்கக்கூடிய துவா தான் இது. இப்போ எப்படி வெற்றி பெற்ற கூட்டத்தார், அதே மாதிரி தான் அந்த சாலிஹான அந்த கூட்டத்தார் இருக்காங்க பார்த்தீங்களா, நல்லவர்கள். அந்த நல்லவர்கள் கூட்டத்தாரில் நாம ஒருவராக இருக்கணும், அதுவும் மிக முக்கியம். இந்த வெற்றி பெற்ற கூட்டத்தார், இந்த சாலிஹான அந்த கூட்டத்தார், நல்லவர்கள், இதுவும் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விஷயம். இவங்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாவற்றையும் தருகின்றான். இந்த உலகத்திலே அவங்களுக்கு வெற்றி தருவான், அதுவும் மிக முக்கியமான விஷயம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நமக்கு தேவையான எல்லா நல்லதையும் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்தால் நம்ம கேட்காமலே அவன் உதவி செய்வான். இப்படிப்பட்ட கூட்டத்தாருக்கு அதே போல் மறுமையிலையும் பயங்கரமான ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த 3 துவாக்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான துவாக்கள், நிலையான துவாக்கள். நம்ம வாழ்க்கையில் பலன் தந்து கொண்டே இருக்கும், நம்ம மௌத்தார வரைக்கும் பலன் தந்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகும் நமக்கு நிலையான ஒரு பலன் தரக்கூடிய துவாக்கள். இந்த 3 துவாக்களை நீங்கள் டெய்லியும் ஓதி பாருங்கள். இன்னையிலேருந்து ஓத ஆரம்பிங்க, மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. ஒவ்வொரு லைன் தானே உங்களுக்கு, ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஓதிடலாம். 3 முறை 3 முறை 3 முறை சொல்லிவிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதலாம். இல்லைனா ஏதாவது ஒரு தொழுகையை நீங்கள் வச்சுக்கிங்க, அந்த நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்களே, அந்த தொழுகையை முடிச்சுட்டு இந்த 3 துவாக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். 3 முறை 3 முறை, அவ்வளோதான். ரொம்ப நிறைய ஓதணும்லாம் நான் சொல்லலை. இல்லை டைம் இல்லைனா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முடியாது, கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்கும்ல, அந்த நேரத்துலையும் ஓதலாம். அதாவது உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமோ அந்த நேரத்தில் ஓதிக்கிங்க. இல்லைனா 3 முறை ஓத டைம் இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த 3 துவாக்களையும் நீங்கள் ஓதிக்கிங்க. ஆனால் அவசியம் ஓதுங்க, ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றம் தெரியும், உங்களுக்கே தெரியும், நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அல்லாஹ்வின் உதவி எப்படி வருது சொல்லிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முசீபத்துகளும் நீங்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான துவாக்கள் இந்த 3 துவாக்களும். இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலும் சரி பெரிய ஒரு அந்தஸ்தை உண்டாக்கி தரும் துவாக்கள் இது. அதனால் சிரமம் பார்க்காம டெய்லியும் ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சிரமங்களையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். எல்லாமே லேசாகும், நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். ஒரு திருப்தியான ரஹாத்தான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் வாழ்வீங்க, இந்த 3 துவாக்களை மனசார நீங்கள் ஓதிட்டு வரும்போது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உங்கள் எல்லாருக்கும் அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலனடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.